வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே பாதாம்னா விரும்பி சாப்பிடுவோம். அது முக்கியமாக குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பாதாம். எல்லாருக்கும் பிடிச்சது. ஆனால் நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம். ஆனால் சரியான முறையில் சாப்பிட்றோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சாப்பிட்றோம். நம்ம சரியான முறையில் சாப்பிட்டா தான் அந்த பாதாமில் இருக்கக்கூடிய முழு ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ எப்படி பாதாமை சரியான முறையில் எடுத்துக்கிறணும்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக சாப்பிட்றாங்க. அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆபத்து வருங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து தினமும் பாதாம் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதிசயமான மாற்றங்கள் என்னென்ன, ஒரு நாளைக்கு எத்தனை பாதாம் சாப்பிடணும் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக இப்போ பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் பாதாமில் பொதுவாக இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா நல்ல கொழுப்புக்கள், அதாவது ஹெல்த்தி ஃபேட்டு, புரதம், நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம், ரிபோஃப்ளேவின் இது எல்லாமே இருக்குது. அதாவது விட்டமின் பி2 இந்த சத்துக்கள் எல்லாமே பாதாமில் இருக்குது. இந்த சத்துக்கள் தான் உடலில் பல உறுப்புகளை சரியாக செயல்பட வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன் நம்ம பாதாமை ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாதாமை ஊற வைக்கும் போது அதனுடைய தோல் ரொம்பவுமே மென்மையாயிரும், அதாவது சாஃப்ட் ஆயிரும். சிலருக்கு ஜீரணம் எளிமையாக நடைபெறும். ஏன்னா வயதானவர்களுக்கெல்லாம் செரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க எது சாப்பிட்டாலும் செரிக்காது, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வந்துடும். அதுக்காக ஊற வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஜீரணம் ரொம்பவே எளிமையாயிரும். அதே மாதிரி சுவையும் ரொம்ப மென்மையாக இருக்கும். குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருக்குமே எளிமையா மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடலால் அந்த முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் எளிமையா உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ இதற்காக தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம். ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பல மடங்கு நம்ம உடலுக்கு கிடைக்கும், பல மடங்கு அதிகரிக்கும். இதுதான் உண்மை. இதுக்காக தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம். அதே மாதிரி ஏன் தோலை நீக்கி சாப்பிட சொல்கிறோம்னா, பாதாமில் இருக்கக்கூடிய அந்த தோலில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அதை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா பாதாமில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்தை அந்த டேனின் உறிஞ்ச விடாது. ஸோ சத்துக்கள்லாம் கம்மி பண்ணிடும். அதுக்காக தான் அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை சாப்பிட சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுதான் சரியான முறை. நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுறோம், ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் சும்மா அப்படியே வறுத்து ரோஸ்ட் பண்ணி நெய் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போல்லாம் சாப்பிடவே கூடாது. இன்னுமே என்ன பண்ணுங்கள், இரவுலையே ஊற வச்சு காலையில் தோலை நீக்கி காலையில் சாப்பிடுங்க. இதுதான் சிறந்த முறை. அடுத்து இது சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, இதயத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பாதாம் பயன்படுது. ஏன்னா இதயம்ங்கிறது நம்ம உறுப்பில் ரொம்பவுமே முக்கியமானது உடலில். ஸோ பாதாமில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், விட்டமின் இ, மெக்னீஷியம் இது எல்லாமே இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். நம்ம தினமும் அளவோடு பாதாமை சாப்பிட்டுட்டு வந்தால் எல்டிஎல் அந்த கெட்ட கொழுப்பு குறையிறதுக்கு இது உதவியாக இருக்கும். நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு நம்ம உடலில் பராமரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. இதனால் என்ன ஆகும்னா, இதய நோய் அபாயம் குறைக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நிறைய மரணங்கள் இதயம் சார்ந்த நோய்கள்னால தான் ஏற்படுது. முக்கியமாக ஹார்ட் அட்டாக், அது சின்ன வயசில் இருக்கவங்க, பெரிய வயசில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வருது. ஏன்னா அவங்க இதயத்தை பராமரிக்காதனால இந்த மாதிரியான பிரச்சனை வருது. ஆனால் பாதாமையும் அது கூடவே உடற்பயிற்சி, உணவு முறை இதை எல்லாத்தையும் நம்ம பழக்கம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ பாதாம் மட்டும் சாப்பிட்டதோடு விடக்கூடாது, பாதாமோட நீங்கள் உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும். அடுத்து இரண்டாவது நன்மை, மூளைக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு பாதாம் பயன்படுது. மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, நல்ல கொழுப்பு, மெக்னீஷியம் இது மூணுமே மூளையுடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப தேவையான சத்துக்கள். ஸோ மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே தேவை. இது எல்லாமே பாதாமில் இருக்குது. இதனால் என்ன நன்மை ஏற்படும்னா, கவனம் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் கூட ஆரம்பிக்கும். நினைவு ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். நரம்புகளுடைய செல்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய நரம்புகள் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் பாதாம் சாப்பிட சொல்றோம். பாதாம் சாப்பிட்டா நல்ல ஒரு மெமரி பவர் கிடைக்கும். முக்கியமா பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க படிக்கக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாமே ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. மறக்க மாட்டாங்க. மறதிய சரி பண்றதுக்கு இந்த பாதாம் வந்து பயன்படுது. நினைவாற்றல அதிகப்படுத்துறதுக்கு. வயதானவர்களுக்கும் அதே மாதிரி தான். வயதானவர்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவாற்றல் குறைய ஆரம்பிச்சிரும். இதனால அவங்க பேச வந்த வார்த்தைய மறந்துருவாங்க. வச்ச பொருள மறந்துருவாங்க. இந்த மாரிலாம் இருக்கிறவங்க பாதாம நம்ம ஊற வச்சு அவங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தா நல்ல மாற்றத்த அவங்கனால உணர முடியும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, எலும்புகளுக்கு ஆரோக்கியத்த குடுக்குறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள கொடுக்குது. எலும்புகள வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. எலும்பு சார்ந்த பிரச்சனை யாருக்கு வரும்னா, வயதானவர்களுக்கு வரும். அவங்க கண்டிப்பாக பாதாம எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெண்கள்ங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் ஒரு 40 வயசு ஆயிட்டாவே மெனோபாஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேஜ் வந்துரும். அதாவது பீரியட் நின்றும். அதனால அவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். அவங்க கண்டிப்பா பாதாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வளரக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு எலும்பு சார்ந்த அந்த சத்து வேணும்ல. ஏன்னா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிரெயினு, எலும்பு எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து வளரும். அதனால அவங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே பாதாம்ல இருந்து இருக்குது. அதனால தான் குழந்தைகளுக்குமே பாதாம கொடுக்க சொல்றோம். பாதாம்ங்கிறது ஒரு சிறந்த உணவு. ஆனா சரியான முறையில கொடுங்க. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, சருமத்த பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. ஏன்னா பாதாம்ல விட்டமின் வந்து அதிகமாவே இருக்கிறதுனால, இது சரும செல்கள பாதுகாக்கிறதுக்கும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால சருமம் ஆரோக்கியமாவே எப்பொழுதும் நல்ல பொலிவுடன் இருக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. முக்கியமா அந்த வயது சார்ந்த முதுமைய தாமதப்படுத்துறதுக்கும், முகங்கள்ல வரக்கூடிய முகச்சுருக்கங்கள வந்து தடுக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. பாதாம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பொலிவு வந்து உங்க முகத்திற்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5வது நன்மை, முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய புரோட்டீன், விட்டமின் சிங்க் இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே தேவையான சத்துக்கள்ங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய சாப்பாடு முறை, சுற்றுச்சூழல் காரணமாக நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. ஆனால் பாதாமை நீங்கள் எடுத்துக்கிற உங்களுடைய முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். முடி உதிர்தலும் குறைய ஆரம்பிக்கும். முடி உதிர்தலுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று இரும்பு சத்து குறைபாடாக இருக்கும், தைராய்டு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஹார்மோன் பிரச்சனை, இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாதாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீளலாம். இது கூடவே நீங்கள் வந்து இப்போ மன அழுத்தம் இருந்தால் அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். இப்போ ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா, இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா, இரும்பு சத்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகள், இப்போ வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது, மாதுளம் ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரியான நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீமோகுளோபின் உடலில் அதிகமாகிடும். இந்த பாதாமையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதாம் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. அதனால் வந்து இது சர்க்கரை அளவை உயர்த்த செய்யாது. இதில் வந்து நார்ச்சத்து, புரதம், நல்ல கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால உணவுக்கு பிறகு ரத்த சர்க்கரை அளத்தை உயர்த்தாமல் அதை வந்து குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தாராளமாக பாதாமை வந்து எடுத்துக்கலாம். பயப்பட தேவையே இல்லை. ஆனால் அளவை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. ஆனால் பலரும் என்ன நினைக்கிறாங்க, உடல் எடையை அதிகரிக்கும் என்று நினைக்கிறாங்க. அதுவும் கரெக்டு தாங்க. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய அளவு தான். உடல் எடையை குறைக்கணும்னா நீங்கள் அளவை கம்மியாக எடுத்துக்கிறோங்க. உடல் எடையை அதிகப்படுத்தணும்னா நீங்கள் அளவை அதிகமாக எடுத்துக்கிறணும். ஆனால் நீங்கள் கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, வயிறு நிறைவாக இருக்கும். அடிக்கடி பசி வந்து எடுக்காது. ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற அந்த பழக்கம் எல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு இது வந்து உதவும். ஆனால் நீங்கள் ரொம்ப அளவு அதிகமாக எடுத்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா,
கர்ப்பிணி பெண்களுக்கு பாதாம் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதனால தான் நிறைய மருத்துவர்களும் இத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இதில புரதம், விட்டமின் இ, மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கிறதுனால, அவங்க வந்து சாப்பிடலாம். ஆனா அதிகமா எடுக்கக்கூடாது. அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு நன்மைன்னா, குழந்தைகளுக்கு தாங்க. 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 2 இல்ல 4 ஊற வச்சு பாதாம் வந்து குடுத்து, காலையில அவங்கள நல்லா மென்று சாப்பிட சொல்லலாம். ஏன்னா, அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள கொடுக்கும். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு நீங்க முழு பாதாம கொடுக்காதீங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து முழுங்கிருவாங்க. இதனால மூச்சு திணறல் பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு குடுக்கும்போது, ஒண்ணு வந்து ஊற வச்சு அத மசிச்சு நம்ம குடுக்கலாம். இல்லன்னா பவுடர் வடிவில அவங்களுக்கு குடுக்கலாம். பவுடர வந்து அதாவது பவுடர்னா எப்புட்னா, நீங்க பாதாம வந்து பவுடர் பண்ணி அத பால்ல கலந்து குடுக்கலாம். ஸோ அந்த மாரி தான் சொல்றேன். அதுக்கு அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, வயதானவர்களுக்கு 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாதாம் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு புரதம் ரொம்பவே முக்கியம் வயதானவர்களுக்கு. ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்க உடல்ல ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்படும். புரதம், மெக்னீசியம், நல்ல கொழுப்பு இது எல்லாமே தேவை. அப்பதான் அவங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால பாதாம அவங்க எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஒரு சிறந்த உணவா கருதப்படுது. இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த பாதாம எல்லாரும் சாப்பிடலாமா? அப்படின்னா, எல்லாரும் சாப்பிடக்கூடாது. சிலர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்க பாதாம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிறுநீரக நோயாளிகளும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய டாக்டர நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ தினமும் பாதாம வந்து எவ்வளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். அதாவது ஒரு நாளைக்கு நார்மலா பெரியவர்கள் எவ்வளோ எடுக்கணும்னா, 5 பாதாம்லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனா இதுக்குள்ள தான் எடுக்கணும். அதுக்கு மேல வேணாம். அதனால நீங்க 5 பாதாம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. குழந்தைகளா இருந்தா 2 பாதாம் குடுங்க. பெரியவங்களா இருந்தா 5 பாதாம். அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம். அதுக்கு மேல சாப்பிட்டா அதிக கலோரி ஏற்படும். ஸோ உடல் பருமன் ஏற்படும். அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு சிலருக்கு வயிற்றுப்போக்கு, சிலருக்கு செரிமான சிரமம் எல்லாம் ஏற்படலாம். அதனால ஒரு நாளைக்கு 5 பாதாம் சாப்பிடுறதே போதுமானது. எந்த ஒரு உணவா இருந்தாலுமே அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஆரோக்கியத்த குடுக்கும். அளவுக்கு மீறினா நீங்க அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழி ஞாபகத்துல வச்சுட்டு எந்த உணவா இருந்தாலும் சாப்பிடுறது ரொம்பவுமே நல்லது. பாதாமோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள பார்த்துரலாம். அ பால், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், ஓட்ஸ், தயிர், சாலட், ஃப்ரூட் சாலட் இது கூட நம்ம பாதாம சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இப்படி சேர்த்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த உணவுகள சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, இன்னுமே கூடுதலான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நண்பர்களே, பாதாம்ங்கிறது ஒரு சூப்பரான உணவு தாங்க. இதில நிறைய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்குது. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா சரியான முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவறான முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பயனும் இருக்காது. ஆபத்து, விளைவுகள் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்.